குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். இதை பத்தின வித்தியாசம் தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல அதுக்கு நம்ம ப்ரோனவுன்னா என்னங்கிறது கிளியரா தெரிஞ்சிருந்திருக்கணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன பார்க்கலாம். After this, we'll come to what is this subject pronoun and object pronoun. Noun என்ன? முதல்ல நவுன்னா என்ன? ஒரு நபர், பர்சன், ஒரு இடம், ஒரு விலங்கு அல்லது ஒரு பட்சி, அனிமல் ஆர் அ பேர்ட், திங் ஒரு பொருள். இந்த நாலுல ஏதாவது ஒன்ன பத்தி பேசப்படுறது அப்படின்னா அத பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? நவுன், பெயர் சொல். ஒரு நபர், ஒரு இடம், ஒரு நபரினுடைய பெயர் அல்லது ஒரு இடத்தினுடைய பெயர், ஒரு விலங்கு அல்லது ஒரு பட்சி, ஒரு பொருளை பத்தி பேசப்படுகிறது என்றால் அதை நாம் பெயர் சொல் என்று சொல்லுவோம். Rahul is my best friend. Rahul plays cricket very well. Rahul's favorite sweet is jamun. ஏன் இவ்வளோ சென்டென்சஸ் ராகுல பத்தி சந்தேகம் உங்களுக்குள்ள இருக்கலாம். முதல் சென்டென்ஸ்ல நான் என்ன எழுதியிருக்கேன்? ராகுல் என்னுடைய நெருக்கமான நண்பர். ராகுலுக்கு கிரிக்கெட் மிகவும் சிறப்பாக விளையாடுவார். ராகுலுடைய மிக பிடித்தமான இனிப்பு பதார்த்தம் என்று பார்த்தால் அது ஜாமுன். எல்லா சென்டென்ஸ்லயும் நம்ம பார்த்தோம்னா ராகுல்ங்கிற பெயர் மறுபடியும் உபயோகிக்கப்பட்டிருக்கு. The usage of the word Rahul is Rahul. The name of the person is Rahul. It is being used again and again. 3 வாட்டி உபயோகிக்கப்பட்டிருக்கு. நமக்கே தோணும், இது என்ன ஒரேடியா ராகுல்னே சொல்லப்படுறது, வேற ஏதாச்சும் எழுதலாமா இந்த இடத்துல அப்படிங்கிற சந்தேகம் உள்ள யாருக்காவது இருந்ததுன்னா நம்ம என்ன சொன்னோம்? ஆமா, கரெக்ட். இந்த வார்த்தையான ராகுல நம்ம நீக்கி வேற ஒரு வார்த்தையை உபயோகிக்கலாம். இந்த பெயருக்கு பதிலாக வேற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையானது ராகுலையே குறிக்கும். என்ன வார்த்தை அது? he plays cricket very well. ஒரு ஆண் நபராக இருந்தால் he உபயோகிக்கலாம். அல்லது வேற ஒரு வார்த்தையும் இருக்கிறது. அவனுடைய மிக பிடித்தமான இனிப்பு பதார்த்தம் என்றால் அது ஜாமுன். His favorite sweet is jamun. So இந்த 2 வார்த்தைகளுமே ராகுலையே குறிக்கின்றது. These 2 words are depicting or indicating or speaking only about Rahul. ராகுல பத்தி தான் பேசப்படுது. இதுவே ஒரு ஆண் நபரா இருக்கிறதுனால he, hisங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இதுவே ராதிகா என்ற பெயர் இருந்தால், ராதிகா இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவள் சிறப்பாக கிரிக்கெட் விளையாடுவார். she plays cricket very well. அவளுக்கு பிடித்தமான இனிப்பு பதார்த்தம் என்று பார்த்தால் ஜாமுன். her favorite sweet is jamun. ஆணவராக இருந்தால் he அல்லது his என்ற ப்ரோனவுனை உபயோகிக்கிறோம். நவுனுக்கு பதிலாக உபயோகிக்கப்படுகின்ற வார்த்தைகள் எல்லாம் ப்ரோனவுன் என்று நாம் சொல்வோம்.
பிரதி பெயர் சொல். தமிழில் நாம் என்ன சொல்கிறோம்? பிரதி பெயர் சொல். இதுவே ஒரு பெண் நபராக இருந்தால் பெண்ணினுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த வாக்கியங்களிலும் அவளை பத்தியே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஷீ, ஹர். என்ன சொல்றோம்? ஷீ அல்லது ஹர் என்ற வார்த்தையை நாம் உபயோகிக்கிறோம். ஹி அல்லது ஹிஸ் ஆணுக்கு, பெண்ணாக இருந்தால் ஷீ அல்லது ஹர். இதுவே ஒரு இடத்தை பத்தியோ ஒரு பொருளை பத்தியோ விலங்க பத்தி பேசப்படுறது. பீகாக் இஸ் அ பியூட்டிஃபுல் பேர்ட். பீகாக் வந்து ஒரு அழகான பறவை. அதற்கு வண்ணம் நிறைந்த ரெக்கைகள், இறகுகள் உள்ளன. இட் ஹாஸ் பியூட்டிஃபுல் feathers. இட் ஹாஸ், அதற்கு, அது, அதற்கு. இட் இஸ் அ ப்ரோனவுன் அகெயின். நாம் ஆரம்பத்தில் உபயோகிக்கிறோம். அதாவது ஒரு சப்ஜெக்ட் இடத்தில் யாரை பத்தி பேசப்படுகிறதோ அதை நாம் ஆங்கிலத்தில் சப்ஜெக்ட் என்று சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். மேக்ஸ், இங்கிலீஷ், சயின்ஸ் அந்த சப்ஜெக்ட் கிடையாது. ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் யார பத்தி பேசப்படுது, இல்லாட்டி யாரு ஒரு செயலை செய்யறாங்க, அத வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Person who does the action in a given sentence is called as a subject. So when it is in the position of a subject, we use these words: he, his for a male person, she, her for a female person. If it is for a place, animal, bird or a thing, we replace it with the pronoun it. ஒரு பொருள், ஒரு விலங்கு அல்லது ஒரு பட்சி, இடம், இது போன்ற நவுன் சொற்கள் நாம் பார்த்தால் அதற்கடுத்து வரும் வாக்கியங்களில் இட் என்ற புரோனோனை உபயோகிப்போம். இதுவே ஒரு ஆண் நபராக இருந்தது. இப்ப ராகுல் பத்தி நம்ம பார்த்தோம். ராகுல் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ராகுல் பிளேஸ் கிரிக்கெட் வெரி வெல். ஆரம்பத்திலேயே சொல்லப்படுறது. If at all he is the, if something is being spoken about him, ஏதாவது அவனை பற்றி பேசப்படுகிறது என்னும் பொழுது சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஆரம்பத்திலேயே யாரை பத்தி பேசப்படுகிறதோ அது சப்ஜெக்ட் என்று நாம் சொல்வோம். சப்ஜெக்ட் இடத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை, அதாவது ப்ரோனவுன் ஆனது சப்ஜெக்ட் ப்ரோனவுன். he, his, she, her, it, நாங்கள், we, plural form. நான், I, நாங்கள், we. So what we were seeing, ஒரு நபரினுடைய பெயர், ஒரு இடத்தினுடைய பெயர், ஒரு விலங்கு அல்லது பட்சி, ஒரு பொருள், இதை பத்தி பேசப்படுகிறது என்றால் அதை பெயர் சொல் என்று சொல்லுவோம். அந்த பெயர் சொல்லை பத்தியே அடுத்தடுத்த வாக்கியங்களில் சொல்லப்படுகிறது. அதே பெயரை உபயோகிக்காமல் வேறு ஒரு வார்த்தையை நாம் உபயோகிக்கின்றோம் என்றால் அது பிரதி பெயர் சொல். பிரதி பெயர் சொல் என்றால் ஆங்கிலத்தில் ப்ரோனவுன். he, she, he, it, we, they, her இது போன்ற வார்த்தைகளை நாம் ப்ரோனவுனாக உபயோகிக்கலாம். அது மட்டுமல்லாமல் இந்த வார்த்தைகள் அனைத்தும் நாம் சப்ஜெக்ட் ப்ரோனவுனாக உபயோகிப்போம். So Radhika is my best friend. She plays cricket very well. இந்த இடத்தில் ராதிகா என்ற பெயரை நாம் மறுபடியும் உபயோகிக்காமல் அந்த பெயருக்கு பதிலாக உபயோகிக்கின்ற வார்த்தையானதுதான் she. அவள் கிரிக்கெட் சிறப்பாக விளையாடுவாள்.
அவளுடைய பிடித்தமான இனிப்பு பதார்த்தம் என்றால் அது ஜாமுன். ஹர். சப்ஜெக்டின் இடத்தில் வரக்கூடிய புரோனோன்கள் சப்ஜெக்ட் புரோனவுன் என்று சொல்வோம். Subject pronouns are usually the doers of action. ஒரு செயலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். Doer of action. நம்ம இந்த வாக்கியங்கள்ல பார்த்தோம்னா verb என்னது எது? பிளேஸ், விளையாடுறது. நிலையாக தெரிவிக்கக்கூடிய வார்த்தை தான் இஸ். அவள் என்னுடைய நெருக்கமான நண்பர். இது ஒரு நிலையை தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. பிளேஸ் இது ஒரு செயலை தெரிவிக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. பிடித்தமான, ஃபேவரட், இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த சப்ஜெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வருது. or you can tell it comes, subject pronoun comes before the verb or after the subject pronoun we write the verb. subject pronoun ஆனதுக்கு அப்புறம் தான் verb ஆனதே எழுதப்பட்டிருக்கும். whoever does the action, doer of action is called as subject pronoun. So what are all the words that we use as subject pronoun? He, if it comes in the place of a subject, it is called as a subject pronoun. He, his, she, her. ஆண் நபராக இருந்தால் he, his என்ற வார்த்தைகள் சப்ஜெக்டின் இடத்தில் வரும். she, her போன்ற வார்த்தைகள் பெண்ணாக இருந்தால் சப்ஜெக்ட் புரோனோனாக உபயோகிக்கப்படும். ஒரு பொருள், ஒரு விலங்கு, ஒரு இடம், அதை பத்தின தகவல் இதுக்கு முன்பாக எழுதக்கூடிய வாக்கியங்கள் இருக்கிறது என்றால் சப்ஜெக்ட் புரோனோனாக இட் எழுதப்பட்டிருக்கும். பார்க்க போறோம்னா he, his, her, she இதெல்லாம் சிங்குலர் நவுனுக்கு ஒருமை வார்த்தைகள். பன்மை வார்த்தைகள் ப்ளூரல். நான் என்ற வார்த்தை we, நாங்கள். யூ என்ற வார்த்தை நீனு சொல்லலாம், நீங்கள். for both singular and plural it remains the same. There is no change in the word. Both of them, the usages, the word remains the same, but it depends upon the situation. சப்ஜெக்ட் எதை பத்தி அப்படிங்கறத பொறுத்து. சிங்குலரா இருந்தாலும் யூ தான், ப்ளூரல் ஃபார்ம்ல இருந்தாலும் யூ தான். வி, ஐக்குடைய ப்ளூரல் ஃபார்ம் வி. தே, அவர்கள், அவர்களிடம், தெம். இந்த வார்த்தை தெம் வந்து ஆப்ஜெக்ட்னுடைய இடத்தில் வரும். யார் ஒரு செயலை வாங்கிக்கிறாங்களோ அவங்கள ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ல நம்ம எழுதலாம். ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். whoever is the receiver of action, செயலை யார் வாங்குகிறார்களோ, ரிசீவர் ஆஃப் ஆக்ஷன், செயலை செய்கின்ற நபர் டூயர், செயலை வாங்கக்கூடிய நபர் ரிசீவர். அது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனாக எழுதும். ஹிம், அவனிடம். தெம், it was sent to him. The book was sent to him. புத்தகமானது அவனிடம் கொடுக்கப்பட்டிருந்தது. The book was sent to him. அனுப்பப்பட்டது, அவனுக்கு அனுப்பப்பட்டது. him, 1 minute. I'll explain you even clearly. Which word form? The book. எதை பத்தி பேசுறோம்? புத்தகத்தை பத்தி பேசுறோம். என்ன பண்றோம்? புத்தகத்தை அனுப்புறோம். The book was
sent to. யாரிடம் கொடுக்கப்பட்டது? அவனிடம் கொடுக்கப்பட்டது. யாரோ இந்த புக்கை வாங்கிக்கிறார், கொடுக்கல. நம்ம இங்க கொடுக்கறத பத்தியே பேசல, இந்த புத்தகத்தை வந்து கொடுக்கப்படுறது. சோ சப்ஜெக்ட் இஸ் புக். எதை பத்தி பேசப்படுறது? சப்ஜெக்ட். இது சப்ஜெக்ட் ப்ரோனவுன் கிடையாது. ஐ எம் டெல்லிங் ஒன்ஸ் அகெயின், ஐ எம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் த புக் and the book is being received by some other person. It is received by a person. இங்க verb ஆனது என்ன? sent, அனுப்பப்பட்டது. யாருக்கு அனுப்பப்பட்டது? அவனுக்கு அனுப்பப்பட்டது. The book was sent to him. Receiver of action. இதுதான் verb-ஆ? இதை யார் வாங்கிக்கிறா? இந்த புத்தகத்தை யார் வாங்கிக்கிறா? அவன் வாங்கிக்கிறான். சோ இது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னு நம்ம சொல்லுவோம். இதுவே ஒரு பெண்ணிடம் கொடுக்க போகிறார்கள். The book was sent to her or book was given to her. அவளுக்கு புத்தகமானது கொடுக்கப்பட்டிருந்தது. Receiver of action. யார் ஒரு செயலை அல்லது அந்த பொருளானதை வாங்கிக் கொள்கிறார்களோ அவரை ரிசீவர் என்று நாம் சொல்வோம். Receiver of action is object pronoun. Doer of action, subject pronoun. ஒரு நபருடைய பேரே கொடுக்கப்பட்டிருந்துக்கலாம், ஆனா அந்த இடத்துல ஒரு ப்ரோனோனா நம்ம எழுதியிருந்தோம்னா அதனால சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னு சொல்றோம். The book was sent to மீனானே சொல்லியிருக்கலாம். இந்த புத்தகமானது மீனாவிடம் அனுப்பப்பட்டது. மீனா என்பது ஒரு நபர், அது நவுன் ஆயிடும். அது ப்ரோனவுனா கிடையாது. ஒரு நபரினுடைய பேருக்கு பதிலாக உபயோகிக்கப்படுகின்ற சொற்கள் தான் ப்ரோனவுன். அதுவும் அது வாங்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது என்றால் அது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். அதனால்தான் ஹிம் என்ற வார்த்தை ஆணுக்கும், ஹர் என்ற வார்த்தை அவள். இந்த இடத்துல ஏன் மேம் ஷீயும் ப்ரோனவுன் தானே, the book was sent to she அப்படின்னு சொல்லாமா? சொல்லக்கூடாது. இந்த ஷீங்கிற வார்த்தைக்கான பர்பஸ் வந்து சப்ஜெக்ட்னுடைய இடத்துலதான் இருக்குமே தவிர ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துல இது வராது. இது சப்ஜெக்ட் இடத்துலதான் இந்த ப்ரோனவுன் ஆனது எழுதப்பட்டிருக்கும். ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துல எழுதுவோமா? மாட்டவே மாட்டோம். We write this pronoun only in the position of a subject. She was given a book. அவளுக்கு புத்தகமானது கொடுக்கப்பட்டிருந்தது. She was given a book. The book was sent to her. புத்தகமானது அவளிடம் கொடுக்கப்பட்டது. She was given a book. புத்தகமானது அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இப்படி நம்ம சொல்றோங்கிறதுலதான் வித்தியாசமே இருக்கு. If at all it is coming in the beginning itself, in the place of a subject, we use subject pronoun. வாங்கக்கூடிய இடத்துல இருக்கு, அந்த செயலானதே ஒரு நபர் வாங்கி கொள்கிறார் என்றால் அது ஆப்ஜெக்ட் pronoun. He looks at me. He looks at her. He looks at him. He looks at them. இங்க கவனிச்சோம்னா காமனான சென்டென்ஸ். அவன் என்னை பார்க்கிறான், அவன் அவளை பார்க்கிறான். He looks at him. அவன் இன்னொருத்தனை பார்க்கிறான், அவன் அவங்கள பார்க்கிறான். இங்க பார்த்தோம்னா one person is performing the action. ஒரு நபர் தான் பார்க்கிறான். பார்க்கறாங்கிறது செயல், ஒரு verb word. Who is performing the action? He. It is a subject pronoun. யார் ஒரு செயலை செய்கின்றார்களோ அவரை சப்ஜெக்ட் என்று கூறுவோம். ப்ரோனவுன் அந்த இடத்தில் உபயோகப்பட்டிருக்கிறது என்றால் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். இந்த செயலானது யாரை வந்து சேர்கிறது? என்னை வந்து சேர்கிறது. He looks at me. அவன் என்ன பார்க்கறான். Receiver of action. அதனால இந்த மீங்கிற வார்த்தை ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட், OBJECT, pronoun, object pronoun. Her, he looks at her. He looks at she ன்னு சொல்லக்கூடாதா மேம்? சொல்லக்கூடாது. ஷீங்கிற வார்த்தை சப்ஜெக்ட்னுடைய இடத்துலதான் நம்ம உபயோகிப்போமே தவிர ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துல நம்ம ப்ரோனவுனா உபயோகிக்க மாட்டோம்.
he looks at her. அவன் அவளை பாக்குறான். அவன் அவனை பார்த்தான். இன்னொரு நபர், that person is also male. அவன் அவங்கள பார்த்தான். he looks at them. இது plural form. இது எல்லாமே சிங்குலர். இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் plural. Pertaining to this, we shall watch a small video. Subject, object, pronoun பத்தி ஒரு சின்ன வீடியோவை பார்த்து நம்ம அடுத்தடுத்தபடியா சப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்னவா இருக்கு, அதே வார்த்தை ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு எழுதப்படுறதுன்னா என்னன்னு எழுதுவோம், அதெல்லாம் பார்க்கலாம். ரெக்கார்டிங் few minutes பாஸ் பண்ணிக்கலாம். So this video would have helped you to identify what are all the pronouns that we are using in the place of a subject, what pronouns we are using in the place of object. செயலை யாரு செய்யறாங்களோ, ஒரு பிரதிபெயர் சொல் உபயோகிக்கப்படுகிறது. ஒரு செயலை செய்யக்கூடிய நபராக இருக்கிறார் என்றால் சப்ஜெக்ட் ப்ரோனோன். அந்த செயலை வாங்கிக்கக்கூடிய நபர் ஒரு ப்ரோனோ அந்த இடத்தில் உபயோகிக்கப்படுகிறது என்றால் அது ஆப்ஜெக்ட் ப்ரோனோன். Subject pronoun comes before a verb. எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்க முடியும் எது சப்ஜெக்ட் ப்ரோனோன்கள்? சப்ஜெக்ட் ப்ரோனோன்கிறது ஒரு verb எழுதுறோம் இல்லையா, அது எழுதுறதுக்கு முன்னாடி ஆரம்பத்திலேயே வந்துருங்கிறத சொல்லிட்டேன். verb-க்கு முன்னாடி comes before. Object pronoun comes after the verb. இது before, object pronounங்கிறது after the verb. செயல் சொல் ஆன எழுதிய பிறகு நாம் இதை உபயோகிப்போம். ஐ, நான், அவள், he, it, அது, we, நாங்கள், நீ, நீங்கள், இரண்டிற்குமே யூ. செகண்ட் பர்சனுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், யூ என்ற வார்த்தையை உபயோகிப்போம். நீங்கள் என்றாலும் யூ தான். யூஸ் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். தே, அவர்கள். I gave him a book. நான் அவனுக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்தேன். She gave me a book. அவ எனக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்தா. He gave a chocolate to him. அவன் ஒரு சாக்லேட்டை அவன்கிட்ட கொடுத்தான். இன்னொரு நபர். It was on time. ட்ரெயின் வந்து நேரத்துக்கு வந்தது. அந்த ட்ரெயினுங்கிற வார்த்தைக்கு பதிலா நான் ஒரு ப்ரோனவுன் உபயோகிக்கிறேன். It was on time. We were traveling by train. நாங்க ட்ரெயின் மூலியமா பயணம் செய்யணும். அது நேரத்துக்கு வந்தது. நேரத்தோட வந்தது. It was on time. ட்ரெயினை பத்தி பேசுறோம். அது நேரத்தோட வந்தது. It is coming in the place of subject. We, நாங்கள். We received the cake. நாங்க கேக்க வாங்கிட்டோம். You gave him a present. நீ அவனுக்கு ஒரு பரிசளிச்ச. They went to the park. அவர்கள் பார்க்கிற்கு சென்றார்கள். சரி, இதே இந்த சப்ஜெக்ட் ஆனது ஆப்ஜெக்டினுடைய இடத்தில் எழுதப்படுகிறது ப்ரோனோனாக என்றால் எப்படி அது மாறும்? ஐ, மீ. இதுவே வந்து வி, நாங்கள், இது சிங்குலரா போயிடுது. அதனால மீங்கிற வார்த்தை சிங்குலரா ஆப்ஜெக்டோட இடத்துல உபயோகிக்கும். இதுவே வி, நாங்கள், அஸ். he, ஷி, அவள்,
சிங்குலர் her. It was given to her. The book was given to her. இந்த புத்தகமானது அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அவளுடைய பிடித்தமான இனிப்பு பதார்த்தம் என்றால் ஜாமுன். her favorite sweet is ஜாமுன். எப்படி சொல்றோங்கிறதும் இருக்கு. ஆரம்பத்திலேயே உபயோகிக்கிறோம்னாலும் her உபயோகிக்கலாம். வாங்கக்கூடிய இடத்துல இருக்காங்கனாலும் her உபயோகிக்கலாம். he, him, அவனுக்கு. it, இட்டாகவே ரீட்டைன் ஆகிவிடும். இட்டுக்கும் யூவிற்கும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. we, us, ஆல்ரெடி நான் எழுதிட்டேன். they, them. எனக்கு அது பிடிக்கும். ஐ லைக் இட். இங்க என்ன மேம் சப்ஜெக்ட் ப்ரோனவுன், எது மேம் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்? எனக்கு அது பிடிக்கும். எனக்கு பிடிக்கும்ங்கிறத சொன்னேன். வேர்புக்கு முன்னாடி எழுதுறேன். அதனால இது சப்ஜெக்ட் ப்ரோனவுன். எஸ்பினா சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஓபினா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். எனக்கு அதுனா ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் இட். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். We will invite her. நாங்க அவளை அழைக்க போறோம். we will invite her. invite அழைக்க போறோங்கிறது verb. வேர்புக்கு முன்னாடி வருதுன்னா அது சப்ஜெக்ட் ப்ரோனவுன். வேர்ப் ஆனதுக்கு அப்புறம் எழுதுறோம்னா அது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். இந்த செயலானது யாரை போய் அழைக்கிறது? யாரை அழைக்க போறோம்? அவளை அழைக்க போறோம். we will invite her. ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓபி, இது என்ன மேம் ஓபின்னு புரியலைன்னா நினைச்சுக்க கூடாது. ஓபி மீன்ஸ் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். எஸ்பி மீன்ஸ் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். உனக்கு என்ன தெரியாதா என்ன? யூ டோன்ட் நோ மீ? யூ, உனக்கு சப்ஜெக்ட் ப்ரோனவுன். என்ன? ஐனுடைய ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் மீ. யூ டோன்ட் நோ மீ? he comes to meet you. அவன் உன்னை சந்திக்கிறதுக்காக தான் வரான். நான் என்ன சொன்னேன்? யூங்கிற வார்த்தை சப்ஜெக்ட்னுடைய இடத்துல இருந்தாலும் யூ தான், ஆப்ஜெக்ட்னுடைய இடத்தில் எழுதப்பட்டாலும் அது யூ தான். அதற்கு எந்த மாற்றமும் இருக்காது. he came to meet you. அவன் உன்னை பாக்குறதுக்காக தான் வந்தான் அப்படி சொல்லலாம் சென்டென்ஸ. he came to meet you. அவன் எதுக்காக வந்தான்? உன்னை சந்திக்கிறதுக்காக வந்தான். உங்களை சந்திக்கிறதுக்காக வந்தேன்னு சொன்னாலும் யூங்கிற வார்த்தை தான் உபயோகிப்போம். The word you, whether if it is used in the subject place or in the object place, it retains same. There is no change. He came to meet you. அவன் வந்ததே உன்னை சந்திக்கிறதுக்காக தான். வேர்புக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கு. யாரு வரா? அவன் வரான். சப்ஜெக்ட் ப்ரோனவுன். யார பாக்குறதுக்காக வரான்? உன்னை பாக்குறதுக்காக வரான். ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் is coming after the verb. He came to meet you. She doesn't speak with them. அவ அவங்களோட ஒன்னும் பேசுறது கிடையாது. She doesn't speak with them. அவள் அவர்களுடன் பேசுவதில்லை. யாரிடம் பேசுவதில்லை? அவர்களிடம் பேசுவதில்லை. verb ஆனதுக்கு அப்புறம் எழுதப்படுறது. அதனால இத ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னு நம்ம சொல்லுவோம். யாரு பேசுறது கிடையாது? அவ பேசுறது கிடையாது. It is coming before the verb. This is subject pronoun. SP, subject pronoun. செயலானது யார் வாங்குகிறார்களோ, அது யாரை போய் அடைகிறதோ அது ஆப்ஜெக்ட் என்று நாம் சொல்லுவோம். செயலை யார் செய்கிறார்களோ அவர்களை நாம் சப்ஜெக்ட் என்று கூறுவோம். இதெல்லாம் நமக்கு கிளியரா புரிஞ்சிருந்ததுன்னா நம்ம இப்போ ஒரு ஸ்மால் குவிஸ் கேம் விளையாடி பார்க்கலாம்.
that we'll be able to identify we have understood subject and object pronouns correctly or not. Okay. Just a moment, I'll share the screen. I haven't got a pen. நான் ஒரு பேனாவை கொண்டு வரல. Can you give dash your pen? எனக்கு உன்னுடைய பேனாவை கொடுக்கறியா? Please. நீ you. Can you? நீ எனக்கு give me your pen. நீ எனக்கு உன்னுடைய பேனாவை கொடுக்கறியா? Can you give your pen? நீ எனக்கு ஒரு பேனாவை கொடுக்குறியானா ஐங்கிற வார்த்தையை நம்ம எங்க உபயோகிப்போம்? சப்ஜெக்டுடைய இடத்துல உபயோகிப்போம். நீ என்னுடைய பேனாவையே கொடுக்குறியா? கேன் யூ கிவ் மை பென்னு சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருந்திருக்கும்? கேன் யூ கிவ் மை பென். இந்த இடத்துல யூஆர்ங்கிற வார்த்தை உபயோகிச்சிருக்க மாட்டோம். நீ உன்னுடைய பேனாவை எனக்கு தரையா? கேன் யூ கிவ் மீ யோர் பென். மீ இஸ் தி ரைட் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். நீ எனக்கு உன்னுடைய பேனாவை தரையா? திஸ் இஸ் ஜாக். டேஷ் மதர் இஸ் சோ கைண்ட். இதுதான் வந்து ஜாக். அவனோட அம்மா வந்து ரொம்ப மென்மையானவங்க, ரொம்ப அன்பா நடந்துப்பாங்க. அவனுடைய he mother is so kind ன்னு சொல்லாமா? his mother is so kind சொல்லாமா? Can someone answer me? ஹீவுமே நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனோனா உபயோகிக்கலாம்னு சொன்னவே மேம். ஹிஸ்ங்கிற வார்த்தையுமே சப்ஜெக்ட் ப்ரோனோட இடத்துல வரும். ஏன் வந்து ஹீ மதர்னு வராது? ஒருத்தருடைய அம்மா, ஒருத்தரை பத்தி நம்ம அறிமுகப்படுத்துறோம். ஹிஸ் மதர், அவனுடைய அம்மா. அதனால் ஹிஸ் என்ற வார்த்தையை உபயோகிப்போம். he is so kind. அவன் ரொம்ப அன்பாக நடந்து கொள்கிறான். he is so kind. அப்போ he வந்திருக்கும். அவனுடைய அம்மா, hisங்கிற வார்த்தை தான் நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனோனா உபயோகிப்போம். look at dash, she is so beautiful. அவளை பாரு, ரொம்ப அழகா இருக்கா. she is so beautiful. அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். இந்த இடத்துல she வந்து சப்ஜெக்ட் ப்ரோனோம். ஆனா இங்க நம்ம கேட்க கேள்வி வந்து look at dash, அவளை பாரு. யார பார்க்கணும்? verb ஆனதுக்கு அப்புறம் எழுதப்பட போறது. அதனால herங்கிற வார்த்தை தான் சரியான பதில். look at her. this is Anne. இதுதான் வந்து Anne. அவளுடைய அப்பா வந்து ரொம்ப வேடிக்கையா நடந்துப்பார். her dad is really funny. she dad is really funny ன்னு சொல்ல மாட்டோம். அவளுடைய அப்பா, அவளுடையன்னு வரப்போது her என்ற வார்த்தை தான் நாம் உபயோகிப்போம். அவள் மிகவும் வேடிக்கையானவள் அப்படின்னா she is really funny சொல்லியிருந்திருப்போம். John is my best friend. I can tell dash everything. ஜான் தான் என்னுடைய நெருக்கமான நண்பர். நான் அவன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லலாம். அவனிடம், நான் சப்ஜெக்ட் ப்ரோனோம். நான் அவனிடம் யார்கிட்ட நான் சொல்ல போறேன்? அவன்கிட்ட சொல்ல போறேன். I can tell him everything. he his வந்து சப்ஜெக்ட் ப்ரோனோமா தான் உபயோகிப்போம். Donald and Mark are teachers. Dash students are smart. டொனால்டும் மார்க்கும் வந்து ஆசிரியர்கள். அவர்களுடைய மாணவர்கள் ரொம்ப புத்திசாலி, கெட்டிக்காரர்கள். Their students are smart. அவர்களுடைய. Manchester United is my favorite football team. I like it. I like them. I like their. அவர்கள் என்று நாம் பேசுகிறோம். them. எனக்கு ஃபுட்பால்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஐ லைக் இட்னு சொல்லிருக்கலாம்.
எனக்கு அவங்களன்னா ரொம்ப பிடிக்கும், அந்த ஃபுட்பால் டீமா பிடிக்கும்னு சொல்றோம். இட் இஸ் அ டீம், தட் இஸ் வை ப்ரோனவுன் இஸ் them. You have to choose. I like dash family, they are so cool. எனக்கு என்னுடைய குடும்பம்னா, என்னுடைய குடும்பத்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்ல குடும்பம். they are so cool. I like my family, என்னுடைய குடும்பம். One last question we'll see. My favorite food is pizza. I'm sorry, my favorite food is pizza. I like it. எனக்கு பிடித்தமான உணவு என்றால் பீஸா. ஒரு பொருளை பத்தி தான் பேசப்படுகிறது. எனக்கு அது மிகவும் பிடிக்கும். எனக்கு பிடிக்கும் அதை, எனக்கு அதை மிகவும் பிடிக்கும். I like it. I have two sisters. Dash names are Julie and Mary. 2 சகோதரிகள் உள்ளனர். எனக்கு 2 சகோதரிகள் உள்ளனர். ப்ளூரல் ஃபார்ம், ப்ளூரலா இருக்கிறதுனால their names are, their names are, them names are. இங்க எல்லாமே ப்ளூரல் ஃபார்ம்ல உபயோகிக்கக்கூடிய வார்த்தை தானே மேம். எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும்? அவர்களுடைய பெயரானது ஜூலி மற்றும் மேரி. அவர்களுடையன்னு சொல்லும் போது your, their, அது போன்ற வார்த்தைகள் தான் உபயோகிப்போம். Subject and object pronoun is clear to everyone, and where we need to use it appropriately you'll be able to do with practice. தொடர்ந்து பயிற்சி எடுத்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளால எந்த இடத்துல சப்ஜெக்ட் ப்ரோனவுனும் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் உபயோகிப்போங்கிறது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்னி கிளாஸை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.